இன்றைக்கி கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாசிப்பருப்பு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு தேங்காவை உடைச்சி 1/2 மூடி தேங்காவை எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, கீரையை நல்லா தண்ணியில் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் உடைச்சி திருவி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கர் வச்சு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி, ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கீரையை நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தாளிப்பு போட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கங்க. 4 பல் பூண்டையும் போட்டிருக்கேன். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு விசிலை விட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு தண்ணி, அதை ஊற்றி இதில் கொதிக்க விட போகிறோம். ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. கீரைலாம் நல்லா வெந்த பிறகு ஃபைனலாக நம்ம திருவி வச்சுருந்த தேங்காவை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு ஆஃப் பண்ணிட்டுருங்க. நான் இது கூடயே சைடிஷுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தேன். அதையும் பாருங்கள். சூடாக சாப்பாடு போட்டு கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல் ஒரு லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு குளிர்ச்சியான ஃபுட்டு இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.